குட் ஆஃப்டர்நூன் டீச்சர்ஸ். நம்ம அட்ரிபியூட்ஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் அட்ரிபியூட்ஸ், அடுத்தது வந்து டபுள் அட்ரிபியூட்ஸ் பார்த்தோம் இந்த விஷயத்தில். அதாவது 2 அட்ரிபியூட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். இப்போ இதில் வந்து கண்டென்டென்சி டேபிள் ஃபார் த 3 அட்ரிபியூட் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம இந்த பகுதியில் இல்லை, எல்லா பகுதிகளிலையுமே அட்ரிபியூட் சம்மந்தப்பட்ட எல்லா பகுதிகளையுமே கேபிட்டல் ஏ, கேபிட்டல் பி, கேபிட்டல் சி அப்படிங்கிற நொட்டேஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவான விஷயத்த சொல்கிறது. ஒருத்தருக்கு காப்பி குடிக்க பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது பாசிட்டிவ் ஆகிடுது, பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு நெகட்டிவ் ஆகிடுது. ஸோ ஆல்ஃபா, பீட்டா, காமா அப்படின்னு சொல்லக்கூடிய க்ரீக் லெட்டர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருந்தால் அது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நெகட்டிவ். ஓகேங்களா? எதிர்ப்பதமானது ஆப்போசிட்டானது அப்படின்னு சொல்லலாம். ஓகே டன். இப்போ நம்ம லாஸ்ட் கிளாஸஸில் பார்த்தது என்னன்னு சொல்லி பாருங்கள். லாஸ்ட் கிளாஸஸில் வந்து நம்ம 2 விஷயத்துக்கு ஒரு டேபிள் ஃப்ரேம் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சம் அது மூலியமாக போட்டோம். நம்ம ஃபார்முலா பேஸ் வச்சு போட்டிருந்தோம். போட்டுட்டு நம்ம சொன்னோம் அதெல்லாம் தேவையில்லாமல் கூட இந்த டேபிளை ஃப்ரேம் பண்ணி இந்த பக்கத்து டேபிள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா கம்பேரிசன் பண்ணி எழுதிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? சரி, இந்த 3க்கும் பார்த்தீங்கன்னா நான் அந்த மாதிரி வந்து ஒரு க்ளூ விஷயம் கொடுக்குறேன். அது பின்னாடி கொடுக்குறேன், இப்போ கொடுக்கல. இப்போ நான் வந்து ஒரு ஆக்சுவல் மெத்தடில் அதை டீச் பண்ணிடுறேன். ஓகேங்களா? நீங்கள் வந்து அதை வச்சுக்கோங்க. ஷார்ட்கட்டை வந்து நம்ம லாஸ்ட்டில் பார்த்துக்கலாம். ஏன்னா வந்து இப்போ அதை இது பண்ண வேண்டாம். ஓகேங்களா? ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது போதுமான நேரத்துக்குள்ளே அட்டன் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக நம்ம ஷார்ட்கட்டுக்கு போகிறோம். ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம சப்ஜெக்ட் தெரிஞ்சுக்கணுங்க டீச்சர், முதல்ல முக்கியம். ஏன்னா நம்ம உள்ள ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் வந்து சிலபஸ் மேலேருந்து கீழே இறக்குறேன்னு சொல்கிறது இவ்வளோ இறங்குமான்னு கேட்டால் தெரியல. எனக்கு தெரிஞ்சு மேபி பாசிபிள் இல்லை. நான் அப்படி தான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு 1% வேணால் பாசிபிள் இருக்கலாம், 99% பாசிபிளே இல்லை. அது அப்படி ஒரு சிலபஸ் தான் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் இருந்தாலும் என்ன பண்ணிட்டு இருக்குது, அதெல்லாம் நம்ம மாற்ற முடியாதுல்ல. இந்த நீட்டு தேர்வுக்காக ஒரு போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த போராட்டத்தில் ஒருத்தர் சாகவே கிடக்கிறாரு. நம்ம மக்கள் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான் அவர் போராடுறாரு. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சப்போர்ட்டிவாக இருந்து இந்த ஜல்லிக்கட்டு ப்ராப்ளம்ஸஸ் மாதிரி கையில் எடுத்து ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் இதுக்கான போராட்டங்களை நடத்தினா தெளிவு கிடைக்கும், சீக்கிரமாகவே சொல்யூஷன் கிடைக்கும். பார்க்கலாம். மாணவர் அமைப்புகள் இதுக்கான முன்னெடுப்புகள் எடுத்து வெற்றி பெறட்டா அவங்க எடுத்தால் தான் வெற்றி பெறும். அரசியல் கட்சிகள் போராடிக்கிட்டே இருக்கிறதுனால ஒரு சொல்யூஷனும் கிடைக்காது. மாணவர் அமைப்பு எடுக்கணும். ஜல்லிக்கட்டுக்கு எப்படி வந்து நமக்கு வந்து தமிழ்நாட்டில் எல்லோரும் அந்த ஒரு முன்னெடுப்பு எடுத்தாங்களோ அதே மாதிரி நாடு தழுவிய முன்னெடுப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தழுவும் போது ஆட்டோமேட்டிக்காக அதை கைவிட்டுருவாங்க. அது ஒரு நல்ல தேர்வெல்லாம் கிடையாது. அந்த தேர்வில் நியாயமாக செலக்ட் ஆகி போனவங்க எவ்வளோ பேர் இருக்காங்களோ அது இல்லாமல் அதுக்கு ஈக்குவலாக அப்படின்னு சொல்லிக்கலாங்களே, அதுக்கு ஈக்குவலாவோ இல்லை அதை விட 3 மடங்கு எச்சாவோ ஒரு விதத்தில் போயிருக்காங்க. நான் அதை என்னன்னு சொல்ல விரும்பலை, உங்களுக்கே தெரியும். அது ஒரு நியாயமான தேர்வு இல்லை. அதை ஒரு சிலர் மட்டும்தான் அதை ஆதரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அது காரணம் என்னென்னா அந்த ஒரு சிலர் நியாயமான முறையில் தேர்ச்சி பெறுறவங்களை வச்சுக்கிட்டே அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அதில் எவ்வளவு நடக்குதுன்னு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தெளிவான நாலேஜ் இல்லை. அதனாலேயே அது வந்து சரியான எக்ஸாம்னு நம்புகிறாங்க. அது ஒரு சரியான தேர்வெல்லாம் கிடையாதுங்க. சரி, ஓகே டன். நம்ம எந்த தேர்வுமே சரியான முறையில் நடக்கிறது இல்லை. அது காம்படிட்டிவ் எக்ஸாம்ங்கிறது ஈஸியாக ஏமாற்றக்கூடிய ஒரு விஷயம், நியாயமாக இருக்குங்கிற ஒரு போர்வைக்குள்ளே இருக்கிற விஷயம். இதை நான் அடிக்கடி சொல்லிட்டு தான் இருக்கிறேன் உங்ககிட்ட. நம்மளோட எக்ஸாமில் மட்டும் நீங்கள் எந்த நான் என்ன சொல்கிறேன்னா, நான் பரிட்சை எழுதுகிறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் பார்க்குறோம். ஓகேங்களா? உங்களுக்கு உங்கள் பேர் போட்டு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அனிதா அப்படின்னு ஒரு பொண்ணு வந்து பரிட்சை எழுதுகிறாங்க. அவங்க எழுதிட்டு அவங்க பேப்பரை செக் பண்ணுறாங்க. அவங்க 80 மார்க் வாங்கியிருக்காங்க அப்படின்னு வச்சுங்களேன். போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா 81 மார்க் வரையும் நடக்குதுன்னு வச்சுங்க. நான் தீபக், ஓகேங்களா, நான் பரிட்சை எழுதுனதில் 20 மார்க் கூட வாங்க மாட்டேன்னு வச்சுக்கோங்க. ஆனால் நான் ஒரு வழியில் 81 மார்க் வாங்கிடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இல்லை 81 மார்க் போட்டுறாங்கன்னு வச்சுங்க. எனக்கு இப்போ போஸ்டிங், இந்த பொண்ணுக்கு போஸ்டிங் கிடையாது. ஓகேங்களா? நான் 81 தான் வாங்கினேன்னா இல்லை வாங்கலையான்னு அனிதாவுக்கு தெரியாது. ஓகேங்களா? அனிதாவுக்கு மட்டும்தான் தெரியாதா? தமிழ்நாட்டுக்கே தெரியாது. ஓகேங்களா? என்ன தமிழ்நாடு யாரை நம்புது? போர்டை நம்பும். யார் அந்த எக்ஸாம் நடத்துகிறாங்களோ அது போர்டை நம்பும். அதனால் எக்ஸாம் எழுதும். இதுதான் ப்ராப்ளம்ஸ். நீங்கள் நான் 80ன்னு சொன்னதுனால நான் ஈஸியாக சொல்லிடுவீங்க 120 மார்க் எடுத்து அப்படின்னு சொல்லி 120 எடுத்துக்கிட்டாலும் சரி, நீங்கள் 130 எடுத்தாலும் சரி, என்னால் 131 எடுக்க முடியும்னா உங்கள் மார்க்கு மதிப்பில்லாத மார்க்காக மாறிடும்ல. ஓகேங்களா? புரியுதுங்களா? ஆனால் நீங்கள் என்னென்னா, சார் அப்படி வேலைக்கு போகிறவங்க எத்தனை பேர் சார் இருக்க போகிறாங்க? இப்போ ஒரு 100 போஸ்டிங் வருதுன்னா அப்படி வேலைக்கு போகிறவங்க 30 பேர் தானே சார் இருக்க போகிறாங்க. 70 பேருக்கு நியாயமாக நடக்குதுன்னு போராட ஆரம்பிக்கிறீங்க. அது மீன்ஸ் படிக்க ஆரம்பிக்கிறதுனா நான் போராட்டம்னு சொல்கிறேன். நீங்கள் இப்படி நினைக்கிறது தான் தப்பு. இப்படி நினச்சி தான் இந்த நிலைமைக்கு வந்து நீட்டு நிற்கிது. இப்போ எவ்வளோ தெரியுங்களா? 30% தான் வந்து நியாயமான முறையில் போடுறாங்க. 70% அது வேறு விதத்தில் போயிட்டுருக்குது. ஓகேங்களா? அது உங்கள் இடத்துக்கும் உங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு வரதுக்கு ரொம்ப நாள் ஆகாது.
நான் வந்து சிஎம் சார் இப்போ இருக்கக்கூடிய விஜய் சாரையோ அல்லது வந்து அது மாதிரிலாம் அவங்க அமைச்சர்லாம் பற்றி பேசுகிறேன், நான் காமனாகவே பேசுகிறேன், ஜென்ரலாகவே பேசுகிறேன். இப்படி ஒரு சிஸ்டமே முதல்ல பிரச்சனை. ஏன்னா உங்களுக்கு எக்ஸாம் நடந்துருச்சு, உங்களுக்கு ஒரு சின்ன காம்படிட்டிவ் எக்ஸாம் செக்கிங் எக்ஸாம் மாதிரி வைக்கணும்னு சொன்னால் ஒரு 50 மார்க்குக்கு ஒரு செக்கிங் எக்ஸாம் வைங்க, நாலேஜ் இருக்கான்னு செக் பண்ணிங்க. மற்றபடி அவங்க படித்த டிகிரி இதெல்லாம் வச்சு நீங்கள் ஒரு ஆட் பண்ணி ஒரு டோட்டலைஸ் பண்ணி ஒரு ப்ராப்பராக ஒரு விஷயத்தை நீங்கள் கொண்டு வரும்போது தான் அவனால் செக் பண்ணிக்க முடியணும். நீ எந்த இடத்துல இருக்கிறேன், நான் எவ்வளோ தூரத்தில் இருக்கேன், நீ எத்தனை நாள் கழிச்சு எனக்கு வேலை கிடைக்கும், இப்படிங்கிறத செக் பண்ணிக்க முடிகிற இடத்துக்கு வேணும். அதுக்கு தான் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்னு ஒன்று வச்சுருக்கீங்க. எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸை நீங்கள் உள்ளே இல்லாமையே, இன்வால்மெண்ட் இல்லாமையே ஒரு போஸ்டிங் வந்து வரும்போதே அங்கே பிரச்சனை தான் அதிகம். ஏன்னா நான் வந்து என்ன சொன்னேன், இந்த மார்க்கை ஈஸியாக சொருவிட்டு போயிடலாம். சரிங்களா? எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு வந்தால் நமக்கு வேலை கிடைக்காதுன்னு நிறைய யங்ஸ்டர்ஸ் நினைக்கிறதுனால தான் வந்து அவங்க வந்து அதை எதிர்க்கிறாங்க. அதை வந்து அரசியல் கட்சிகள் சாதகமாக பயன்படுத்துகிறாங்க. இப்போ என்ன ஒன்றும் இல்லை, அதாவது வேலை கிடைக்காதுன்னு நினைக்கிற டீச்சர்ஸ் ஒரு பக்கத்து, சீனியாரிட்டி இதெல்லாம் வச்சு கொண்டு வந்தால் வேலை கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிற டீச்சர்ஸ் ஒரு பக்கத்து. இவங்க 2 பேருமே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறதுனால கவர்மெண்ட் ஈஸியாக இங்கே பாருங்க, வேலை கிடைக்காது அப்படின்னு நினைக்கிற இவங்கிட்ட இருந்து இதை வாங்கிக்கலாம். அதேமாரி வேலை கிடைக்குன்றது இந்த போராட்டத்தில் வேலை கிடைக்காம போயிடுமோ அப்படின்னு நம்புறவங்கிட்டையும் இதை வாங்கிக்கலாம். ஓகேங்களா? இவங்கிட்ட இருந்து 100 பேர் இருக்கானா இவங்கிட்ட இருந்து 30 பேருக்கு மட்டும் கொடுத்தா போதும். இவங்கிட்ட இருந்து எவனுக்குமே கொடுக்க தேவையில்லை. இவனை வந்து என்னன்னா, நீங்கள் தேர்வு எழுத வக்கு இல்லை, லாக்கி இல்லைன்னு இவனே திட்டிகிட்டு தான் இருப்பான். ஓகேங்களா? அவனை திட்டிகிட்டு இருக்கும் போது ஈஸியாக அவனை ஏமாற்றிட்டு நம்ம இதை எடுத்துகிட்டு போயிடலாம், இதை வாங்கிட்டு போயிடலாம். நான் அவருக்கு எக்ஸாம்பிள்லாம் நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் கிளாஸில் பேசியிருக்கிறோம். என்னோடய ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் டிரைவராக இருந்தாப்புல, அவர் இன்றைக்கி கவர்மெண்ட் ஜாபில் இருக்காப்புல, பேர்லாம் சொல்லக்கூடாது. ஓகேங்களா? இப்படித்தான் வந்து இருக்குது. ஓகேங்களா? அவர் இதை ப்ரூவ் பண்ணலாம் என்னால் முடியாது. அதெல்லாம் அவர் வேலைக்கு போய் கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷம் ஆகி போச்சு. அவர் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்நேரம் வந்து இப்போ அடுத்த ப்ரொமோஷன் லெவலில் இருக்காப்புல. சொல்ல தான் முடியும், நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா நீங்கள் வந்து ஏற்றுக்க மாட்டேன்னா ஏற்றுக்காதீங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேர்வுக்கு இதெல்லாம் சொல்லிவிட்டு எப்படி சார் படிக்கிறது? இப்போதைக்கு நீங்கள் அந்த 70% ஆளில் ஒரு ஆளாக இருக்கிறன்னு நினச்சி படிங்க. ஆனால் உண்மையாகவே இந்த தேர்வு முறையை எதிர்க்கிறது தான் நல்லது. இந்த தேர்வு முறைகள்ங்கிறதுலே ப்ராடுத்தனம் இருக்குது. நீங்கள் என்றைக்காவது வந்து பப்ளிக் எக்ஸாமில் உங்களை பார்த்து எழுத விட்ருக்காங்களா? விட மாட்டாங்க. என்றைக்காவது நீங்கள் எடுத்த மார்க்கில் வந்து அதிகம் கம்மின்னு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸஸ் இருக்காது. ஏன்னா பப்ளிக் எக்ஸாமை வச்சு ஒரு போஸ்டிங்கும் கிடையாது. எப்போ போஸ்டிங் கிடையாது, எப்போ வேலை கொடுக்க மாட்டாங்களோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கரெக்டாக நியாயமாக நடக்கும். சாரி, நான் மேலே எழுதிட்டு திரும்பி எழுதிட்டு இருக்கேன் பாருங்க. கரெக்டாக நியாயமாக நடக்கும். ஓகேங்களா? மித்த நேரங்களில் நியாயமே நடக்காது. அவ்வளோதான் விஷயம். சரி விடுங்க, அதை பற்றி பேசிகிட்டு இருக்க வேணாம். இதுலேயே ஒரு 7 நிமிஷம் போயிடுச்சு பாருங்க. நம்ம 3 அட்ரிபியூட்ஸ்க்கான ஒரு டேபிள் பார்க்க போகிறோம். இது கொஞ்சம் பெரிய டேபிளுங்க. ஓகேங்களா? இது ரொம்ப பெரிய டேபிள் தான். நான் கரெக்டாக ஃப்ரேம் பண்ணணும்னு முயற்சி பண்ணுறேன். ஃபஸ்ட்டு எழுதிடுறேங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த இடத்துல வந்து இது 2 கட் பண்ணணுங்க. இருங்க அப்படியே இருங்க, 2 கட் பண்ணிவிட்டு வந்துடுறேன். ஏன்னா காலம் கட் பண்ணணும். ஓகேங்களா? இது ஒன்று. அடுத்தது ஐயோ எங்கெங்கே போகுது, ஒரு நிமிஷங்க வச்சுங்க. நாம் ஒன்று நினச்சி ஒன்று பண்ணால் அது ஒன்று நினச்சிக்கிட்டு அங்கிட்டு போகுதுங்க. ஓகே. ஐயோ போச்சு 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 போச்சு. என்னங்க பண்ணுறது? டேபிள் நம்ம கையில் வரைஞ்சோம்னா கோணலாக போயிருங்க. இதில் டேபிள் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா ஏற்கனவே டேபிளே ரொம்ப பெருசாக தான் இருக்குது. அவ்வளோதாங்க. இது ஒரே ஒரு காலம் மட்டும் போட்டுனா முடிஞ்சிடும். ஓகே, அவ்வளோதாங்க. என்னென்னா பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், இது டேபிளில் வச்சு பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின்ங்க. இது நிறைய பேர் டேபிள் தெரியாமல் அப்படியே டேரெக்டாக மெமரைஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி பண்ண முடியாதுங்க. ஆனால் பட் நிறைய பேர் சொல்கிறாங்க. எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. இங்கே பாருங்க, இது பி,
இது பீட்டா, இது டோட்டல். ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு லைன் ஸ்பேஸ் விட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது பி, இது பீட்டா, இது டோட்டல். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஒரு லைன் ஸ்பேஸ் விட்டுருங்க. டோட்டல் பி பீட்டா டோட்டல். பாருங்க, எக்ஸஸாக நான் பாக்ஸ் போட்டேங்க. எக்ஸஸாக பாக்ஸ் போட்டேன். அதை நீங்கள் கரெக்ட் பண்ணிங்க. நான் அதை கரெக்ட் பண்ணல. ஏன்னா கரெக்ட் பண்ணோன்னா அதுக்கு ஒரு டைம் ஆகும். ஆனால் நான் பாக்ஸை இங்கேயே முடிச்சிட்றேன். வேணாம், ஒரு நிமிஷம். அது இதே சூஸ் ஆகலை. இங்கேயே பாக்ஸ் முடியுதுங்க. ஆனால் எக்ஸஸாக பாக்ஸ் போட்டதுனால நான் அதை பிளாங்காக விட்டு வச்சுருக்கேன். நீங்கள் வந்து அதை சரி பண்ணிக்கிங்க. அது அதோட பாக்ஸ் போதுமானது. ஓகே, இப்போ பாருங்கள், நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். 3 அட்ரிபியூட்ஸ்க்கு போடணுமா? ஏ ஆல்ஃபா போட்டேன்னா முதல் அட்ரிபியூட்ஸ்க்கு, அடுத்தது பி பீட்டா டோட்டல், பி பீட்டா டோட்டல், பி பீட்டா டோட்டல் போட்டேன்னா, இதை தான் இங்கே ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயமே. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இந்த டேபிளை பிரித்து விட்றலாம். ஏன்னா இது 3 செக்ஷனாக இருக்குது. ஒரு நிமிஷம். ஒன்று முடிஞ்சிச்சுங்க. இதே மாதிரி இன்னும் ஒன்றே ஒரு கோடு மட்டும் போட்டால் முடிஞ்சுது. அவ்வளோதான், முடிச்சிட்டோங்க. இவ்வளோ தான் டேபிள். பாருங்கள், ஏ ஆல்ஃபா இங்கே பாருங்க, ஏங்க ஆல்ஃபாங்க. ஓகேங்களா? ஏங்கிறது நடக்கிறது, இது நடக்காது. அதே மாதிரி பி பீட்டா டோட்டல், அதே தான். பி பீட்டா டோட்டல், பி பீட்டா டோட்டல். ஏதாவது லெட்டர்ஸ் கொஞ்சம் சின்னதாக எழுதும் போது அந்த பீட்டா மாதிரி தெரியல பாருங்க. இது உடனே பீன்னு போட்டுறாதீங்க, பீட்டா தான். ஓகே, டன். டோட்டல் போட்டாச்சுங்களா? இப்போ வாங்க, இங்கே மேலே வரும்போது சி காமா டோட்டல், சி காமா டோட்டல். ஓகே, இப்போ ஃபில்லிங் பண்ணலாங்களா? இப்போ வாங்க ஃபில்லிங் பண்ணுவோம். ஓகேங்களா? ஒன்று எடுத்து பண்ணலாம். இவருங்க ஏ பி சி, இதுதான் முதல் கட்டம். ஏ பி சி. ஓகே, அதே ஏபி காமா, ஏ பி காமா. ஓகே, இப்போ புரியும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இப்போ வேறு கலர் சூஸ் பண்ணிக்கலாமா? இப்போ பாருங்கள், அதே மாதிரி ஏ பீட்டா சி, ஏ பீட்டா சி. உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக பொறுமையாக சொல்கிறேங்க. ஏ பீட்டா காமா. ஓகேங்களா? அந்த ஷேர் பண்ணதெல்லாம் எடுத்து விட்டுட்டு சொல்லிட்டுனா கொஞ்சம் உங்களுக்கும் புரியும்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, ஓகே, டன். வெயிட் பண்ணுங்கள், இது சின்னதாக அழிஞ்சிருச்சு, அதை மட்டும் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள், நான் அப்படியே பண்ணி காமிச்சிடறேன் பாருங்கள். ஏ பீட்டா காமா. ஓகே, இப்போ இதை நம்ம நோட் பண்ணலாம். ஏ பீட்டா காமா. ஓகேங்களா? இதே மாதிரி அடுத்ததுக்கு வாங்க, இதை அடிச்சிடலாம். ஓகேங்களா? இப்போ அடுத்ததுக்கு வாங்க, ஆல்ஃபா பி சி, ஆல்ஃபா பி சி, ஆல்ஃபா பி சி. அடுத்தது ஆல்ஃபா பி காமா, ஆல்ஃபா பி காமா. அடுத்ததுக்கு வாங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ பாருங்கள், ஆல்ஃபா பி சி பார்த்தோமா? அதே மாதிரி ஆல்ஃபா பீட்டா சி அப்படிங்கிறது அடுத்ததாக பார்க்க போகிறோம். ஓகேயா? ஆல்ஃபா பீட்டா சி. அதே மாதிரி ஆல்ஃபா பீட்டா காமா பார்க்க போகிறோம். ஓகே, ஆல்ஃபா பீட்டா காமா. எழுதியாச்சா? அடுத்ததுக்கு வாங்க. இதில் பாருங்கள், வெறும் டோட்டலுங்கிறதுல எதுவும் பண்ண முடியாது. அதனால் பி எடுத்து டேரெக்டாக சியோட வந்து மல்டிப்ளை பண்ணாலே முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், பி சி, பி காமா, அப்படி தான் எழுத போகிறோம். ஓகேங்களா?
இப்போ இதை பாருங்கள், இது பிசி, இது பி காமா, அதே மாதிரி பீட்டா சி, அதே மாதிரி பீட்டா காமா. ஓகேவா? இப்போ எல்லாம் ஃபில் பண்ணியாச்சா? இப்போ பாருங்கள், தேவையில்லாதெல்லாம் எரேஸ் பண்ணி விட்டுருங்க. டோட்டல் போடணும். ஓகேங்களா? இப்போ கவனிங்க, இந்த டேபிள் மட்டும் பாருங்க, ஜூம் பண்ணி வச்சிட்றேன். நம்ம டோட்டல் போடலாம் பாருங்கள். நான் இந்த கலர் யூஸ் பண்ணுறேன் பாருங்கள். நம்ம டோட்டல் எப்படி போடுவோம்? ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ரெண்டுலேயும் சேமாக இருக்கிறதா எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். இதில் ஏ சேமாக இருக்குது, சி சேமாக இருக்குது. அப்போ இந்த இடத்துல என்ன போடணும்? ஏசி போடணும். இதில் ரெண்டுலேயும் என்ன சேமாக இருக்குது? ஏ சேமாக இருக்குது, காமா சேமாக இருக்குது. ஓகே, டன். அதே மாதிரி இதில் என்ன சேமாக இருக்குது? கீழே வாங்க, ஆல்ஃபா சேமாக இருக்குது, சி சேமாக இருக்குது. அடுத்தது இங்கே வாங்க, ஆல்ஃபா சேமாக இருக்குது, காமா சேமாக இருக்குது. இதில் வாங்க, சி மட்டும்தான் சேமாக இருக்குது. இதில் வாங்க, காமா மட்டும்தான் சேமாக இருக்குது. ஓகே, டன். இப்போ முடிச்சிட்டிங்களா? அடுத்து அதே மாதிரி வாங்க. இப்போ உள்ளே இருக்கிறது மட்டும்தான். எந்த போர்ஷன்ஸ் பாருங்கள், நான் மேலே டிக் பண்ணி காமிக்கிறேன். இந்த சி பாக்ஸு, இந்த காமா பாக்ஸு, இது மட்டும் தான் இனிமேல் பார்க்கணும். மற்ற பகுதியெல்லாம் முடிஞ்சிருச்சு, அதெல்லாம் பார்க்க வேண்டாம். இப்போ இப்படி பார்க்கணும், அதாவது இந்த மாதிரி ஹரிசாண்டல் போர்ஷனில், இந்த மாதிரி போர்ஷனில் பார்க்கணும் உள்பகுதியில். அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஏபிசி, ஏபி காமா ரெண்டுலேயும் சேமாக இருக்கிறது என்னது? ஏபி அப்படிங்கிறது தான் சேமாக இருக்குது. அடுத்தது வாங்க, ஏ இருக்குது, பீட்டா இருக்குது, ரெண்டுலேயும் காமனாக ஏ இருக்குது, பீட்டா இருக்குது. அப்போ இங்கே என்ன இருக்கும்? ஏ தான் ரெண்டுலேயும் காமனாக இருக்குது. அடுத்து வாங்க, இது ரெண்டுலேயும் காமனாக இருக்கிறது என்னது? ஆல்ஃபா இருக்குது, பி இருக்குது காமனாக. அடுத்தது ஆல்ஃபா இருக்குது, பீட்டா இருக்குது காமனாக. அடுத்தது ஆல்ஃபா மட்டும்தான் காமனாக இருக்குது. அடுத்தது வாங்க, பி ரெண்டுலேயும் காமனாக இருக்குது. அடுத்தது பீட்டா ரெண்டுலேயும் காமனாக இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது லாஸ்ட் அந்த பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா என் அப்படின்னு வரும். ஓகேங்களா? அதாவது சிக்கும் காமாவுக்கும் இடையில எதுவுமே காமனாக இல்லைங்கிற இடத்துக்கு வரும்போது நீங்கள் டோட்டல் போட்டுருங்க, என் அப்படிங்கிறது போட்டுருங்க. சரிங்களா? இப்போ உங்களுக்கு இந்த டேபிளை எப்படி ஃப்ரேம் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டேபிள் எப்படி ஃப்ரேம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? இந்த டேபிளை நீங்கள் ஃப்ரேம் பண்ணிடுவீங்க வேகமாக. இப்போ நான் வந்து ரொம்ப பொறுமையாக சொல்லிகிட்டு இருந்தேங்க. ஆனால் ஆக்சுவலி நம்ம இந்த பாக்ஸு இதெல்லாம் போடுறதுனால நமக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஆனால் எக்ஸாமில் நம்ம பாக்ஸ் எல்லாமா போட்டுட்ருப்போம். டக்கு 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 டக்குன்னு நம்ம வந்து அந்த ஆன்சரை மட்டும்தான் எழுதிட்டு இருப்போம். ஸோ அதனால் முடிச்சிடலாம், அதெல்லாம் முடிக்க முடியாமலாம் போகாது. சரிங்களா? இதை பேஸாக வச்சுருக்கக்கூடிய ஒரு சம் பார்க்கலாங்க. ஓகேங்களா? இதை பேஸாக வச்சுருக்கக்கூடிய ஒரு சம் ப்ராப்ளம். ஓகே, என்ன ப்ராப்ளம்னு பாருங்கள். ஒன்றும் இல்லை, given the following ultimate class frequencies of the positive classes if ABC அப்படிங்கிறது 149, அடுத்தது AB காமா அப்படிங்கிறது 738, அடுத்தது A பீட்டா C அப்படிங்கிறது 225, அடுத்தது A பீட்டா காமா அப்படிங்கிறது 1196, அடுத்தது ஆல்ஃபா பிசி அப்படிங்கிறது 204, அடுத்தது ஆல்ஃபா பி காமா ஈக்குவல் 1762, அடுத்தது ஆல்ஃபா பி சி ஈக்குவல் 171, அடுத்தது ஆல்ஃபா பீட்டா காமா ஈக்குவல் 21842. ஓகே, இப்போ இதை மேலே இருக்கிற அந்த பாக்ஸ்குள்ளேயே இந்த ஃபில்லிங்கை நம்ம பண்ண முடியும். அவங்க என்னென்னலாம் கேட்குறாங்கன்னு பாருங்கள். இதை கொடுத்துட்டு இதெல்லாம் கொடுத்துட்டு ஃபைண்டுன்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்கிறதெல்லாம் பாருங்கள். ஃபைண்டு ஏ என்னன்னு கண்டுபிடிங்க, பீட்டா என்னன்னு கண்டுபிடிங்க, சி என்னன்னு கண்டுபிடிங்க, ஏபி என்னன்னு கண்டுபிடிங்க, ஏசி என்னன்னு கண்டுபிடிங்க, பிசி என்னன்னு கண்டுபிடிங்க, என் என்னன்னு கண்டுபிடிங்க, பி என்னன்னு கண்டுபிடிங்க. இதுதான் கொஸ்டின். அப்படியே டேபிளுக்கு வாங்க. இதெல்லாம் என்ன இருக்குது?
பி இருக்குது, என் இருக்குது. இந்த பி ஃபைண்ட் அவுட் பண்ணணும், என் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அடுத்து பிசி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். பிசி எங்கே இருக்குது? உள்ளே இருக்குது. பிசிங்கிறது இந்த உள்ளே இருக்க போர்ஷன், இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அடுத்து ஏசி எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஏசி ஃபைண்ட் அவுட் பண்ணணுமா? அடுத்து ஏபி எங்கே இருக்குது? ஏபிங்கிறது இதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரி, அப்புறம் ஏ பீட்டா சி கண்டுபிடிக்கணும். ஏ பீட்டா சி, இது சி இருக்குது. பீட்டா மட்டும் இருக்கிறது எங்கே இருக்குன்னா அது இங்கே இருக்குது பாருங்கள். பீட்டா மட்டும் இருக்கிறது இங்கே இருக்குது. அது அந்த கோடு கொஞ்சம் கீழே இழுத்து விட்டுருக்கலாம். நான் இழுத்து விட்டுறேன். ஓகே ஓகே, இன்னும் என்ன பேலன்ஸ் இருக்குன்னா ஏ கண்டுபிடிக்கணும். ஏ கண்டுபிடிக்கணுங்கும் போது இது ஓகே. இதெல்லாம் தான் இந்த டிக் அடித்த போர்ஷன்லாம் கொஷினாக கேள்வி கேட்டிருக்காங்க. இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபஸ்ட்டு வாங்க ஒன்று நம்ம தெளிவாக பார்த்துட்டோம்னா எல்லாமே புரிஞ்சிடும். இப்போ ஏ கண்டுபிடிக்கணும் சரிங்களா? ஏ கண்டுபிடிக்கணும். மேலே வாங்க. ஏ எங்கே இருக்குது? இங்கே இருக்குது பாருங்கள். ஏ இதை கண்டுபிடிக்கணும். இதை கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் என்னென்னலாம் கண்டுபிடிக்கணும்னா ஏபிசி கண்டுபிடிக்கணும், ஏபி காமா கண்டுபிடிக்கணும், அப்புறமேல் ஏ பீட்டா சி கண்டுபிடிக்கணும், அடுத்தது ஏ பீட்டா காமா கண்டுபிடிக்கணும். இந்த 4ஐயும் கண்டுபிடிச்சிக்கிட்டிங்கன்னா இது 4ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா நான் என்னென்ன சொன்னேன்னு புரியுதா? இது கண்டுபிடிக்கணும், இது கண்டுபிடிக்கணும், இது கண்டுபிடிக்கணும், இது கண்டுபிடிக்கணும். இது 4ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏவோட வேல்யூ கிடைக்கும். சரியா? சரி, இப்போ நம்ம ஃபார்முலா போட்டு நான் ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் ஃபார்முலா மெத்தடில் சால்வ் பண்ணி காமிச்சிடறேன். ஏபிசி ப்ளஸ் ஏபி காமா ப்ளஸ் ஏ பீட்டா சி ஏ பீட்டா காமா ஈக்குவல் 149 ப்ளஸ் 738 ப்ளஸ், ஏன்னா இந்த வேல்யூ சப்ஸ்டிடியூஷன் பண்ணுறது ஆட் பண்ணுறதெல்லாம் விஷயமே இல்லை. அதில் எல்லாருமே நீங்கள் செய்வீங்க, நீங்களாம் மேக்ஸ் டீச்சர். ஆனால் விஷயம் என்னென்னா எப்படி இதை ஞாபகம் வச்சுக்கிறது, இப்படி இவ்வளோவும் போட்டு ஞாபகம் வச்சுக்கணுமா அப்படிங்கிற ஒரு இடம் தான் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. அந்த இடத்த சொன்னால் போதுமானதாக இருக்கும். பி கண்டுபிடிக்கணும். வாங்க பி கண்டுபிடிக்கணும். பி எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். பி எங்கே இருக்குது? இங்கே இருக்கு. பிக்கு பதிலாக பீட்டாவுக்கு போட்டுனா சாரி, பீட்டா தான் கண்டுபிடிக்கணும். பீட்டா கண்டுபிடிக்கணுமா பி கண்டுபிடிக்கணுமா? ஒரு மிஸ்டேக்குங்க, இருங்க. பி கண்டுபிடிக்கணும்னு எழுதி போட்டுட்டேன். ஓகே, வெயிட் பண்ணுங்கள். சரி, பி கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கிட்டா என்ன வரும்னு பார்ப்போம். ஏபிசி போடணும், ஏபி காமா போடணும், ஆல்ஃபா பிசி போடணும், ஆல்ஃபா பீட்டா காமா போடணும். இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணால் கிடைக்கும். ஒரு நிமிஷங்க, அந்த ஓகே, நான் ஃபஸ்ட்டு கால்குலேஷன் முடிச்சிட்றேன், அப்புறமேல் வரேன். ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் அதை போய் பார்க்கும் போது டைம் ஆகுது. ஏபி காமா ப்ளஸ் ஆல்ஃபா பிசி ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா காமா, இதுதான் ஃபார்முலா. இது 149 ப்ளஸ் 738 ப்ளஸ் 204 ப்ளஸ் 1762. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 2853 கிடைக்கும். அதே மாதிரி பீட்டா கண்டுபிடிக்க சொல்லி சொன்னாங்கன்னா ஏ பீட்டா சி ப்ளஸ் ஏ பீட்டா காமா ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா சி ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா காமா, அதாவது 225 ப்ளஸ் 1196 ப்ளஸ் 171 ப்ளஸ் 21842. இதெல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 23434. ஓகே, அடுத்தது பாருங்கள். இப்போ இந்த 2 விஷயத்துக்கு மட்டும் பேசுவோமா? இந்த 2 விஷயத்துக்கு சொல்லிட்டு போயிடுவோமா? ஞாபகம் இல்லாமல் போயிட போகுது கடைசியில். ஒரு நிமிஷம் இருங்க, இதெல்லாம் தூக்கி விட்டுறேன், வேணா இதெல்லாம் டிஸ்டர்பிங்காக இருக்குது. இப்போ வாங்க,
ஒன்றும் இல்லைங்க, இந்த பகுதியில் மட்டும் இருக்குது. அதாவது சிக்கு கீழே இருக்க காலம், காமாவுக்கு கீழே இருக்க காலம், டோட்டலுக்கு கீழே இருக்கக்கூடிய காலம், அந்த காலமில் மட்டும் பாருங்கள். என்ன உங்ககிட்ட கேள்வி கேட்டாங்க? ஃபஸ்ட்டு ஏன்னு ஒரு காலம், ஏங்கிற ஒரு கொஷின் கேட்டாங்களா? ஏ அப்படிங்கிறது என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருந்தோமா? ஏ அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும்னு சொல்லும்போது சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு விஷயம் சொல்ல பாருங்க. எங்கெங்கெல்லாம் ஏ இருக்குங்க அதை மட்டும் நீங்கள் பாருங்கள். இது ஏ இருக்குது, இதில் ஏ இருக்குது, இதில் ஏ இருக்குது, இதில் ஏ இருக்குது. ஓகே, கீழேயும் ஏ இருக்குது சார். எஸ், ஏ இருக்குது, இல்லைன்னு மறுக்கலை. ஆனால் 3 டேர்ம் வச்சதில் ஏ எத்தனை இருக்குது அப்படின்னு கேட்கணும். ஓகேங்களா? சரியா? புரியுதா? ஓகே, டன். அப்போ நாம் இதை 4 எழுதிட்டோம். சரி, இப்போ இன்னொரு கேள்வி. அடுத்தது பிக்கு வாங்க சார். பி சொல்லுங்கள் சார். பி வரணும் அப்படின்னு சொல்லும்போது இதில் எரேஸ் பண்ணிடுறேங்க. சாரி, டேமே எரேஸ் பண்ணிவிட்டேன். கொஞ்சம் எச்சா போகணுன்னு நினச்சேன், எரேஸ் பண்ணக்கூடாதுன்னு. ஒரு நிமிஷங்க. ஓகே, டன். இப்போ பாருங்கள், பி எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே பி இருக்குது, இங்கே பி இருக்குது, இது பீட்டா விட்டுருங்க. இங்கே பி இருக்குது, அடுத்து இங்கே பி இருக்குது, விட்டுருங்க. அவ்வளோதான். இந்த 4 டேர்ம் தான் எழுதியிருப்போமான்னு செக் பண்ணி பாருங்கள். இந்த 4 டேர்ம் தான் எழுதியிருப்போம். ஓகேங்களா? நான் இன்னொரு விதத்தில் சொல்லட்டுங்களா? எங்கெல்லாம் ஏ வருதோ அதெல்லாம் எழுதணுமா? அதுக்கு முன்னாடி இன்னொன்று பண்ணிடுங்க. ஏ எதில் இருக்கோ அங்கேருந்து லேசர் கட் மெத்தட் மூலிமா அதுக்கு நேராக இருக்கிற இந்த டேமும் டெலீட் ஆகிடும், அதுக்கு நேராக இருக்க இந்த டேமும் டெலீட் ஆகிடும். இப்போ மிச்சம் இருக்கிறதுல ஏ எங்கே இருக்கோ அதெல்லாம் எழுதணும் அப்படின்னு வச்சுங்க. அதே மாதிரி இப்போ பி இருக்கிறது அப்படின்னு வரும்போது பி இருக்கக்கூடிய இந்த டேமும் டெலீட் ஆகிடும். ஓகேங்களா? அதுக்கு நேராக இருக்கக்கூடிய இந்த டேமும் டெலீட் ஆகிடும். அந்த பாக்ஸ்குள்ளே பார்த்தாலும் சரி, அந்த பாக்ஸை விட்டு வெளியில் பார்த்தாலும் சரி, பி இருக்கிற அதுவும் வெளியாகிடும். அப்போ மீதி இருக்க பி இருக்கக்கூடிய இடத்த மட்டும் நம்ம எழுதிடலாமா? இது லேசர் கட் மெத்தடுன்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? புரியுதா? சரி, இப்போ ஓகே ஓகே, டன். இருங்க, இதையும் முடிஞ்சிச்சு. இப்போ நமக்கு பீட்டா வேணும்னு சொல்லியிருக்கேன். பீட்டாவுக்கு ஒரு ஷேட் பண்ணுங்க. பீட்டா எங்கெங்கெல்லாம், ஓ சாரிங்க, ரெட் கலர் லைன் ஒன்று பாருங்கள் போயிடுச்சு. நானும் பார்க்கல. ஓகே, இப்போ பாருங்கள். இப்போ சொல்லுங்கள். இப்போ பீட்டா வேணும். ஓகேங்களா? சிங்கிள் டேர்ம் வரும்போது பீட்டா அப்படிங்கிறதுல நான் என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கேன்? பீட்டா இருக்குது, அப்போ இந்த ரோ காலி ஆகிடும். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த காலம் காலி ஆகிடும். சரிங்களா? இதை தவிர பீட்டா எங்கே இருக்கோ அங்கேயெல்லாம் ஷேட் அவுட் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ வாங்க, இங்கே பீட்டா இருக்குது, ஏ பீட்டா சி அப்படிங்கிறது. அடுத்து ஏ பீட்டா காமா, அடுத்து ஆல்ஃபா பீட்டா சி, ஆல்ஃபா பீட்டா காமா. வேறு இடத்துல எங்கேயுமே பீட்டா கிடையாது. புரியுதுங்களா? எது கேட்குறாங்களோ அதுக்கு நேராக இருக்க காலமையும் ரோவையும் கேன்சல் பண்ணிவிட்டு அந்த இடத்துல எந்த கொஷின் இருக்கோ அந்த இடத்துல கேன்சல் பண்ணிவிட்டு மீதி இருக்க இடத்துல பீட்டா எங்கெங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் எழுதணும். சரிங்களா? இந்த கொஷின் வரையும் நம்ம போட்டிருக்கோம். இப்போ அடுத்தது என்ன கொஷின் வருதுன்னா சி வருது. அதை நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஐயோ, ஒரு நிமிஷங்க. சாமி, ஒரு நிமிஷங்க. அடுத்து சிங்க. ஐயோ, சி எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். சி இருக்கும்போது இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இருக்குது சி. அப்போ இது ஃபுல்லாக இந்த காலம் கேன்சல் ஆகிடும், இந்த ரோ கேன்சல் ஆகிடும் சி வர இடத்துல. சி இது ரெண்டும் தவிர்த்து வேறு எங்கேயெல்லாம் சி இருக்குது அப்படின்னு பார்க்கலாமா? ஓ சாரி, சியில் இந்த காலமை கேன்சல் பண்ணக்கூடாது. ஒரு நிமிஷங்க. அந்த சைடு வரும்போது தான் காலமை கேன்சல் பண்ணணும், இந்த சைடு வரும்போது காலமை கேன்சல் பண்ணக்கூடாது. அதை சொல்ல மறந்துட்டேன். ஒரு நிமிஷங்க. ஓகே, டன்.
நம்ம அங்கிட்டு கூட காலமை கேன்சல் பண்ணணும்னு நெசசரி கிடையாது. நம்ம வந்து ரோவை மட்டும் கேன்சல் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறது அந்த சிலையும் காமாலையும் இருக்கிறது மட்டும் எழுதினாலே போதும். சரி, ஓகே தான். சியில் இருக்கக்கூடிய ரோவை கேன்சல் பண்ணிட்டேன். இப்போ என்ன எழுதணும், எதெல்லாம் எழுதணும் பாருங்கள். ஏபிசி, இதில் சி இருக்குது எழுதணும். அடுத்தது ஏ பீட்டா சி, சி இருக்குது எழுதணும். அடுத்தது ஆல்ஃபா பிசி, சி இருக்குது எழுதணும். அடுத்தது ஆல்ஃபா பீட்டா சி, சி இருக்குது எழுதணும். அவ்வளோதான். புரியுதுங்களா? இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எதெல்லாம் எழுதணும்னு. ஓகே, சரி, இப்படி தாங்க எழுதணும். அப்போ நம்ம காமனாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு என்ன சொல்லலாம்னா, உங்களுடைய ரோவும் காலமும் சொன்னோம். இனிமேல் தேவையில்லைன்னு சொல்லி கடைசியாக ஃபைனலைஸ் பண்ணிட்டோம். ரோ மட்டும் கேன்சல் பண்ணிவிடுங்க. டோட்டலில் போய் பார்க்காதீங்க. சீலிங் காமாவில் இருக்கிறது மட்டும் அந்த எழுத்துக்களை பார்த்து அதை மட்டும் நோட் பண்ணுங்கன்னு சொன்னோம். இது மூலிமா அந்த ஃபார்முலாவை நம்ம எழுதிடலாம். மெமரைஸ் பண்ண தேவையில்லைன்னு சொல்கிறேன். சரிங்களா? சரி, பாருங்கள். சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏபிசி ப்ளஸ் ஏ பீட்டா சி, ஏபிசி ஏ பீட்டா சி, ஒரு நிமிஷங்க, ஏ பீட்டா சி ப்ளஸ் ஆல்ஃபா பிசி ஆல்ஃபா பீட்டா சி, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 149,225 ப்ளஸ் 204 ப்ளஸ் 171 ஆட் பண்ணிங்கன்னா 749. அடுத்தது ஏபி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இது கூட இதெல்லாம் எழுதிடலாம். ஏபியோடதுங்கிறது ஏபிசி ப்ளஸ் ஏபி காமா. ஓகே, இப்போ பாருங்கள், இதெல்லாம் ரொம்ப ஈஸி. 2 வரதெல்லாம் ரொம்ப ஈஸி. ஏபி கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வாங்க இதை கேன்சல் பண்ணி விட்ருங்க. ஏபி எங்கே இருக்குதுன்னு முதல்ல பாருங்கள். ஏபி இங்கே இருக்குது, ஓகேங்களா? ஏபி இங்கே இருக்குது, இந்த சைடு இருக்குது, ஓகேங்களா? ஏபி. அப்போ ஏபி இருக்கக்கூடிய சீலிங் காமாலையும் இருக்கக்கூடியதை எழுதணும். அப்படிங்கிறது மட்டும் பாருங்கள். சியில் ஏபி இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இது 2 தவிர வேறு எங்கேயுமே இல்லை. அவ்வளோதான். அது 2ஐயும் ஆட் பண்ணிக்க வேண்டியதான். அப்போ அது 2ஐயும் ஆட் பண்ணால் 149 ப்ளஸ் 738, 2ஐயும் ஆட் பண்ணும்போது 887. அடுத்தது ஏசி, ஏசி எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். டோட்டலில் ஏசி எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். ஏசி டோட்டலில் இல்லை, உள்ளே இருக்குது, கண்டென்ட்டுக்குள்ளே இருக்குது ஏசி. ஏசி இருக்குது. எங்கெல்லாம் ஏசி வருமோ அங்கெல்லாம் இருக்கிறதெல்லாம் எழுதணும். ஏபிசிலையும் ஏசி மறைமுகமாக இருக்குது ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டில், ஓகேங்களா? அதே மாதிரி ஏ பீட்டா சி அப்படிங்கிறதுலேயும் ஏசி இருக்குது. புரியுதுங்களா? டெலீட் பண்ணிவிட்டு போடுறோம் பாருங்கள். எதுனா இதுவும் இதுலேயும் ஏசி இருக்குது பாருங்கள். ரெண்டுலேயுமே ஏசி இருக்குது. ஓகே, ஸோ அதுதான் எழுத போகிறோம். அடுத்தது ஏபிசி ப்ளஸ் ஏ பீட்டா சி. ஓகே, இது 2 எழுதியாச்சு. இது 2ஐயும் ஆட் பண்ணிடுங்க. 149,225 ஈக்குவல் 374. அடுத்தது பிசி அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும். எங்கெல்லாம் பிசி வருதோ அங்கெல்லாம் ஏபிசி ப்ளஸ் ஆல்ஃபா பிசி ஈக்குவல் 149 ப்ளஸ் 204 ஈக்குவல் 353. அடுத்தது என் கண்டுபிடிக்கணும். என் கண்டுபிடிக்கணும்னா பாருங்கள், ஏபிசி ப்ளஸ் ஏபி காமா ப்ளஸ் ஏ பீட்டா சி ப்ளஸ் ஏ பீட்டா காமா ப்ளஸ் ஆல்ஃபா பிசி ப்ளஸ் ஆல்ஃபா பி காமா. அடுத்தது ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா சி ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா காமா. ஓகே, அதாவது என் கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. என் கண்டுபிடிக்கணும்னு சொல்லும்போது என் போர்ஷன்ஸில் இருக்கக்கூடிய இந்த சி காமா என் அப்படிங்கிற போர்ஷன்ஸில் இருக்கிறத அப்படியே விட்டுடுங்க. 3 டேம் இருக்கிறது மட்டும் எல்லாத்தையும் எடுத்து எழுதிடுங்க. ஏபிசி எழுதிட்டிங்களா? அடுத்தது ஏபி காமா எழுதிட்டிங்களா? ஏ பீட்டா சி எழுதிட்டிங்களா? ஏ பீட்டா காமா எழுதிட்டிங்களா? ஆல்ஃபா பிசி எழுதிட்டிங்களா? ஆல்ஃபா பீட்டா காமா எழுதிட்டிங்களா? ஆல்ஃபா பீட்டா சி எழுதிட்டிங்களா? ஆல்ஃபா பீட்டா காமா எழுதிட்டிங்களா? ஆல்ஃபாவில் ஆல்ஃபா பீட்டா காமா மொத்தமாக சேர்த்து எத்தனைனா ஒரு 8 இருக்கா? 8 டேர்ம்ஸஸ் இருக்கா? இதுதான் என் கண்டுபிடிக்கிறதுக்கு. இந்த என் வேணும்னா இந்த 4 டேர்மையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிடும்.
இந்த 4 டேர்மோட ஆன்சரையும் சப்ஸ்டியூஷன் பண்ணலாமா? 149 ப்ளஸ் 738 ப்ளஸ் 225. வேல்யூலாம் அப்படியே பார்த்து தாங்க சப்ஸ்டியூஷன் பண்ண போகிறோம். அதுலலாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் அப்படியே பார்த்து டேட்டாஸை சப்ஸ்டியூஷன் பண்ணி ஆட் பண்ண போகிறீங்க. ப்ளஸ் 204 ப்ளஸ் 1762 ப்ளஸ் 171 ப்ளஸ் 21842 எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 26287 இதான் வரும். ஓகேங்களா? இதோட இந்த டாபிக் முடியுதுங்க. இந்த சம்மு இந்த டேபிளே இதுக்கு போதுமானது. ஓகேங்களா? இதுக்கப்புறம் கண்டென்டென்சி ஆஃப் த டேட்டா அப்படிங்கிற பகுதியை நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இதோட இந்த வீடியோவை ஸ்டாப் பண்ணுறேன். இதை பார்த்துக்குங்க. இங்கே பாருங்கள், இந்த டேபிள் ஃப்ரேம் பண்ணுறது மட்டும்தான் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இன்றைக்கி நான் ஆரம்பித்ததே இந்த இடத்துல தான் ஆரம்பித்தேன் இந்த வீடியோவை. ஓகேங்களா? இந்த டேபிள் எப்படி ஃப்ரேம் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அதை வச்சு இந்த சம்மை எப்படி சால்வ் பண்ணியிருக்கோம், ஒவ்வொன்றையும் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். 3 இதில் 3 மட்டும்தான் பார்க்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? சரியா? ஓகே. தேங்க்யூ டீச்சர்ஸ்.